அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி மாற்றமா? கடைசி நேரத்தில் அரசு வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கோடை விடுமுறைகள் முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் தேதி குறித்து முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை தற்போது இருக்கும் நிலையில் பள்ளிகள் மீண்டும் திறப்பது தள்ளி போகுமா அல்லது திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படுமா என்பதுதான் தற்போது பலரது கேள்வியாக இருந்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை மற்றும் கோடை மழை காரணமாக தமிழகத்தில் தற்போது வெயிலின் தாக்கம் தணிந்துள்ளது. இதையடுத்து பள்ளிகள் திறப்பு குறித்த நேரத்தில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில்தான் 2025-26 கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 2ஆம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படுவதை பள்ளி கல்வித்துறை தற்போது உறுதி செய்துள்ளது. அந்த வகையில்தான் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகளை திறப்பதற்கான அறிவுறுத்தல்களையும் பள்ளி கல்வித்துறை வழங்கியுள்ளது. பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகள், தலைமை ஆசிரியர் அறை, ஆய்வகம், கழிப்பறைகள் உள்ளிட்ட பிற அறைகள் மற்றும் வளாகம் நன்றாக தூய்மைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். காலாவதியான ஆய்வக பொருட்கள் பதிவேட்டில் பதிவு செய்து நீக்கம் செய்திட வேண்டும். பள்ளி கட்டிடத்தின் மேல் சேர்ந்துள்ள குப்பைகளை அகற்றி மழைநீர் வடிந்து ஓடுவதற்கான பாதை சரியாக உள்ளதா என்பதையும், மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு முறையாக சீர் செய்யப்பட்டு பயன்பாட்டில் இருப்பதையும் உறுதி செய்திட வேண்டும். மாணவர்கள் பயன்பாட்டிற்கான குடிநீர் தொட்டி மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அனைத்தையுமே உட்புறம் கிருமிநாசினி கொண்டு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். தூய்மையாகவும் பாதுகாப்பான குடிநீர் மாணவர்களுக்கு கிடைக்கும் வகையில் உள்ளதை உறுதி செய்திட வேண்டும். சமையலறை நன்கு சுத்தம் செய்யப்பட்டு சமையல் பாத்திரங்கள் முறையாக கழுவப்பட்டு பயன்படுத்துவதை உறுதி செய்திடல் வேண்டும். பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் பாதுகாப்புக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள்தான் முழு பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பள்ளி வளாகத்தில் பழுதடைந்த கட்டடங்கள் அல்லது இடியும் நிலையில் உள்ள சுற்றுச்சுவர்கள் இருந்தால் அதனை மாணவர்கள் அணுகாத வகையில் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்திட வேண்டும். பள்ளி அமைந்துள்ள பகுதிகளில் பள்ளி செல்லும் வயதுடைய அனைத்து குழந்தைகளும் பள்ளியில் சேர்வதை உறுதி செய்திட வேண்டும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் 9ஆம் வகுப்பு சேர்வதை உறுதி செய்திட வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன.